ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. எங்களோட ஊர் உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த ஏரியாவுக்கே ஃபேமஸான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது. ரொம்ப ஈஸியாக, பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸோ மசாலாவோ பெருசாக எதுவுமே சேர்த்த மாட்டாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் சாதத்தோட குழம்பு. அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் அத்தைக்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இன்றைக்கி குழம்பு பண்ணுறதுக்காக. இந்த நாட்டுக்கோழியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு தடவை அலசுங்க. திருப்பி அலசுனா நாட்டுக்கோழி சொதன்னு ஆகிடும். இதை இப்போது ஓரமாக வச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுமே இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா தான் நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். கூடவே ஹெல்த்தியும் கூட. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 30லேருந்து 35 பல்லு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. சின்ன வெங்காயத்தில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். நான்வெஜ் செய்யும் போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக வரும். இந்த சின்ன வெங்காயம் தான் நம்மளோட ப்ரிடாமினன்ட் இன்க்ரீடியண்ட்டே. இங்கே நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப மசாலா, பட்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த நல்லெண்ணெயில். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இப்போது இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 3 டீஸ்பூன் சீரகம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையில், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போது நல்லா 3 நிமிஷம் போல் ரோஸ்ட் ஆகியிருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் அடுத்து கசகசா சேர்த்த போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆனில் இருக்கும் போதே சேர்த்துனீங்க அப்படின்னா கசகசா கரிஞ்சிரும். அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறமும் கடாய் சூடாக தான் இருக்கும். அந்த சூட்டில் கசகசா லேசாக வறுத்தாலே போதும். இப்போது லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போது அதே பேனில் எண்ணெய் எதுவும் சேர்த்த வேண்டாம். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி தான், அதை சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் மாதிரி. இது நம்ம குழம்போட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இதை ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் போல் ரோஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் எல்லோயிஷாக வரும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல மசாலா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பொன்னிறமாக வதக்கி வச்சுருக்க வெங்காயம், இதையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அடிகனமான கடாய், இல்லைன்னா உங்கள் ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். நான் இன்றைக்கி இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். இரும்பு கடாய்னா நல்லா திக்காக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நாட்டுக்கோழியோட கறி துண்டு, இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. இந்த கறி துண்டு இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணும். வெறும் எண்ணெயில் போட்டு நீங்கள் வதக்கும்போது கறியிலேருந்தே நல்லா தண்ணி வெளியில் வரும். கறி நல்லா வெந்து நல்லா வதங்கி வரும். லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி, உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி
நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இந்த சிக்கன் எந்த தண்ணியும் சேர்த்துறாதீங்க. சிக்கனே நல்லா வதங்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பிங்க் கலரில் ஷேடு இருந்ததில் அது மாறி அப்படியே கொஞ்சம் வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும். இப்போ இது பாதி குக் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியில் வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் மசாலாலாம் போட்டு விழுது, இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த உள்ளே சேர்த்துட்டு இதை இந்த கறி தண்ணி இந்த கறி எல்லாத்தோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இது லைட்டாக வதங்கணும். கொஞ்சம் அந்த மசாலா சூடு ஏறட்டும். இப்போ தான் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அது சூடு ஏறணும். அதனால் லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், அந்த தண்ணியோட மசாலா நல்லா சேர்ந்துருச்சு. இப்போது லைட்டாக கொதி வருது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் குழம்பு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் சேர்த்துறேன் தண்ணி. சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா கலங்கட்டும். இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்தில் வெந்துடும். நாட்டுக்கோழி கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால இவ்வளோ நேரம் எடுத்துக்கும். இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா லைஸாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு 3லேருந்து 4 விசில் விடுங்க. அப்போது நல்லா வெந்து எம்மையாக நமக்கு கிடச்சிரும். இப்போது கரெக்டாக 20 நிமிஷம் ஆகியிருக்கு. நான் இப்போ இதை திறக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் வெளியில் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெய் வெளியில் விட்டுருச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இனி நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட், முக்கியமாக எங்கள் அப்பாவோட ஃபேவரட். இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே புது வீடியோவாக போடுவேன். மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மித்த வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.